வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து டப்ளின், அயர்லாண்டோட கேபிட்டல் டப்ளின் டு துபாய் எமிரேட்ஸ் EK 164 ஃப்ளைட் தான் பார்க்குறோம். இப்போ நான் டப்ளின் சிட்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகியாச்சு. டெர்மினல் 2ல் இருந்து தான் இன்றைக்கி நம்ம ஃப்ளைட் கிளம்புது. அவங்களுக்கு 2 டெர்மினல் இருக்குது, டெர்மினல் 1, டெர்மினல் 2, ரெண்டும் பக்கத்தில் தான். ஸோ டெர்மினல் 2லேருந்து நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இப்போ நம்ம நேராக மேலே போகிறோம். இங்கே இமிக்ரேஷன்லாம் கிடையாது இந்த ஏர்போர்ட்டில். டைரெக்டாக நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டி செக்கு, அதுக்கப்புறம் டைரெக்டாக ஃப்ளைட்டு போர்டிங் தான். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ மேலே செக்யூரிட்டி செக்காக போயிட்டுருக்கேன் நான். ஃப்ளைட்டு வந்து இன்றைக்கி 1 hour டிலேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 1 hour டிலேன்னு சொன்னாலும் ஃப்ளைட்டு வர இன்கமிங் ஃப்ளைட் வந்து 1.5 மணி நேரம் டிலே. அதனால் எப்படியும் குறைஞ்சது 1.5 மணி நேரம் டிலேயில் தான் நம்ம போவோம். பாருங்கள், இப்போ செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் வழியாக போயிட்டுருக்கேன். இந்த ஏர்போர்ட்டில் நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கே வந்து இமிக்ரேஷன்லாம் கிடையாது. டைரெக்டாக அந்த செக்யூரிட்டி செக்கை முடிச்சிட்டிங்கன்னா லாஞ்சில் போகிறதுனா லாஞ்சில் போய்க்கலாம், இல்லைனா கேட்டில் போயிட்டு நம்ம போர்டி ஆக வேண்டியது தான். இப்போ வந்துட்டு நான் லாஞ்சு போயிட்டுருக்கேன். இன்னும் 4 hours இருக்குது ஃப்ளைட்டு டிபார்ச்சர் டைமுக்கு. ஏன்னா 10 PM இருந்து 11 PM சொல்லியிருக்காங்க. இப்போ லாஞ்சிலோட இது தான் இந்த வியூ பார்த்துட்ருக்கீங்க. லாஞ்சுக்குள்ளே நான் வந்துட்டேன். எமிரேட்ஸ் லாஞ்ச் இது. ஸோ எமிரேட்ஸ் லாஞ்ச் மீன்ஸ் அவங்க பார்ட்னர். ஸோ அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபுட்டு சாப்பிட்டுட்டு லன்ச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 6 மணி ஆகுது. ஸோ இன்னும் டைமு நிறைய இருக்குது. அதனால் இந்த குளிக்கலான்ட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஷவர்லாம் இருக்குது. ஸோ ஷவர் எடுத்துகிட்டு அப்புறமா ஃப்ளைட்டில் போகலாம். அப்போ நல்லா தூங்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். நல்ல ஃபெசிலிட்டி தான் இருக்குது. டவல்லாம் இருக்குது, பாத்ரூம்லாம் நீட்டாக இருக்குது. ஸோ ஷவர்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக நான் வந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், டைம் வந்து நமக்கு இப்போ 8 மணிக்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது பாருங்கள். சன்செட்டே ஆகலை இன்னும். இங்கே சன்செட் வந்து எப்படியும் ஒரு 11 o'clock கிட்ட தான் ஆகும் நைட்டு. அதனால் நமக்கு டே வந்து ரொம்ப நிறைய டைம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே உட்காந்து இந்த ஃப்ளைட்டு வந்துட்டு திருப்பி கிளம்பவே செஞ்சிடுச்சு. இன்னும் நம்ம ஃப்ளைட்டு காணோம். இன்னும் வரதுக்கு 1.5 மணி நேரம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வரதுக்கே 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி போகிறதுக்கு இன்றைக்கி எப்படியும் அவங்க 11 மணி டிபார்ச்சர் சொன்னாங்க. அது 11 மணியெல்லாம் ஆகாது, 11:30 மேலேயே ஆகும். ஏன்னா வர ஃப்ளைட்டே வந்து 8 o'clock வர வேண்டியது 9:30 தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி ஆளுங்கள்லாம் டீபோர்ட் ஆகிட்டு லக்கேஜ் இறக்கிட்டு ஏற்றிட்டு அதெல்லாம் போகிறதுக்கு எப்படி 11:30 ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டில் ரிவர்ஸ் கியர் கிடையாது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ காட்டினேன். அந்த வண்டி வச்சு தான் தள்ளுவாங்க. இங்கே பாருங்கள், எத்திஹாடு வந்திருக்கு. எத்திஹாடும் 1 hour டிலே. இன்றைக்கி 8:30 மணிக்கு போக வேண்டியது 9:30 தான் போகுது. இப்போ தான் நம்ம ஃப்ளைட்டு வருது பாருங்கள். 9:30 மணி ஆகுது. நம்ம ஃப்ளைட்டு இப்போ தான் வந்திருக்கு. A350 ஃப்ளைட் இது. நார்மலாக எமிரேட்ஸ் வந்து 2 ஃப்ளைட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க, துபாய் டு டப்ளின், டப்ளின் டு துபாய். ஒன்று வந்து போயிங் 777, இன்னொன்று வந்து ஏர்பஸ் A350. இது வந்து புது ஃப்ளைட்டு A350. போயிங் 777 வந்து சீட்டு கான்ஃபிகரேஷன் 3+4+3 இருக்கும். இந்த ஃப்ளைட்டில் வந்து 3+3+3. பாருங்கள், விங்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இதுதான் வேர்ல்டுலேயே பில்டு பண்ணதில் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் இதில் இந்த ஃப்ளைட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு பவர்ஃபுல் இன்ஜின் வந்து போயிங் 777Xல். செகண்ட் பவர்ஃபுல் இன்ஜின் வந்து இந்த ஏர்பஸ் A350 இருக்குது. தேர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து போயிங் 777-300ERல வரும், 300 சீரீஸில். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வழியாக நம்ம ஃப்ளைட் வந்துடுச்சு. இது எமிரேட்ஸில் வந்து ஜாயின் பண்ண புது ஃப்ளைட். அது
முன்னாடி வந்து எமிரேட்ஸ் வந்து ஒரே ஒரு ஃப்ளைட் தான் வச்சுருந்தாங்க, போயிங் 777. அந்த போயிங் 777 வந்து 300, அப்படி இல்லைனா போயிங் 777 200 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏர்பஸ் A380 வந்தோன்னா அது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஏர்பஸ் A380 ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஏர்பஸ் A350 வாங்கியிருக்காங்க. பாருங்க, ஃப்ளைட்டு பார்க்குறதுக்கு ஷேப்பு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் இந்த ஃப்ளைட்டில் நான் போனதில்லை, ஃபஸ்ட் டைமு A350 ட்ராவல் பண்ண போகிறது இன்றைக்கி தான். அதனால தான் இந்த நைட் ஃப்ளைட் போட்டேன், இல்லைன்னா எப்போவுமே டே ஃப்ளைட்டு தான் போட்டிருப்பேன். அது வந்து 777 நம்ம ஏற்கனவே நிறைய டைம் போயிருக்கோம். அதனால் சரி A350 போய் பார்க்கலான்றதுக்காக தான் இந்த நைட் ஃப்ளைட் போட்டேன். பார்த்தா இது ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. சரி, பிரச்சனை இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த எத்திகாடு வந்து 8:30 மணிக்கு கிளம்புற வலதை பாருங்கள், 9:40 கிளம்புது. இது வந்து போயிங் 737 ட்ரீம் லைனர். இது சாரி 737 787 ட்ரீம் லைனர் ஃப்ளைட்டு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லான்ச். இது நல்ல வியூ. இது ஏர்லைன் லான்ச்சுன்றனால கொஞ்சம் க்ரௌட் எப்போவுமே கம்மியாக இருக்கும். நம்ம கிரெடிட் கார்டில் வாங்குகிற லான்ச்சலோட இல்லாமல் இதில் கம்மியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு, போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 10:40 ஆகுது டைமு. ஸோ போர்டிங்காக போயிட்டுருக்கோம். கேட் நம்பர் 410 போர்டிங். பாருங்கள். ஸோ பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ், பிளாட்டினம், கோல்டு ஆர் சில்வர் மெம்பர்ஸை ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்க போர்டிங்க்கு. நம்ம சீட்டுக்கு வந்தாச்சு 44A. ஆஸ் யூஷுவல் என்னோடய சீட்டுக்கு நான் சூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ளைட் நமக்கு லக்கு இருந்ததுன்னா இடம் கிடைக்கும் பேக்கில் தூங்குறதுக்கு. அதனால தான் நான் நைட் ஃப்ளைட்டுன்றதுனால பேக்கில் போட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளைட்டில் 3 கேமரா இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் வியூ கேமரா, ஒன்று வந்து டெயில் கேமரா, இன்னொன்று வந்து டவுன் கேமரா. 3 கேமரா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஐஸ் சிஸ்டம் வந்து மற்ற நார்மல் எமிரேட்ஸ்லாம் இருக்கிறத விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு வழியாக புஷ்பேக் 11:35 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10 o'clock பண்ண வேண்டியது 11:35 டிபார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 1 hour 35 minutes டிலே. புஷ்பேக் பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளுக்கு வீலில் ஃப்ரண்ட் வியூ கேமராவில் நமக்கு அது புஷ்பேக் பண்ணுறது கிளியராக தெரியுது. இதான் டப்ளின் ஏர்போர்ட்டு. அவங்க கலர் பார்த்திங்கனாலும் ஆல்மோஸ்ட் இந்தியா நேஷ்னல் ஃப்ளாக் கலர் தான் இருக்கும். நடுவில் கலர் அந்த சக்கரம் மட்டும் இருக்காது. அது மாதிரி நம்மளது வந்து ஹாரிசாண்டலில் இருக்கும் கலர்ஸ், அவங்களது வந்து வெர்டிக்கலில் இருக்கும். சேம் 3 கலர் தான். ஸோ ஒரு வழியாக ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ கேமரா நார்மலாக போயிங் 777 மாத்திரம் A380 பார்த்திங்கன்னா வீலுக்கு ஃப்ரண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் வீல் நமக்கு தெரியாது. இதில் வந்து நம்ம பேக்கில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் வீலும் தெரிகிற மாதிரி, அதனால் ஃப்ரண்ட் வீல் போகிறது தெரியுது. அந்த மாதிரி பேக் வீல் பார்க்கணுன்னாலும் டெயில் கேமரா போட்டோன்னா பேக் வீல் தெரியும். ஸோ பாருங்கள், அந்த லைன்லேயே எப்படி போகிறாங்க பாருங்கள். டிபார்ச்சருக்கு ரெடி ஆகிட்டோம். இது 1.5 மணி நேரம் லேட்டாக கிளம்புனாலும் எப்படியாவது ரன்னிங்கில் கவர் பண்ணுவாங்களா தெரில. ஃப்ளையிங் ஹவர்ஸில் நார்மலாக வந்து இந்த மாதிரி லேட்டாக போச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஸ்பீடாக ஃப்ளை பண்ணி அந்த டைமை கவர் பண்ண பார்ப்பாங்க. சில நேரம் வந்து எவ்வளோ ஹவர்ஸில் டிலேயாக கிளம்புறோமோ அதே ஹவர்ஸில் டிலேயாக தான் போய் ரீச் ஆகும். இது என்ன ஆகும்னு தெரியல. பாருங்கள், நமக்கு ஃப்ரண்ட்டில் ரன்வேயில் என்ட்ரு ஆகிறதுக்கு ரெட் லைட் போட்டிருக்காங்க. ஸோ நின்றுட்டு இருந்தது என்ட்ரு ஆகாமல் இப்போ அந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு.
ஸோ நம்ம இப்போ ரன்வேக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் டேக் ஆஃப்க்கு. வழக்கம் போல் டேக் ஆஃபை ஃப்ளைட்டோட ரியல் சவுண்டில் இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டேக் ஆஃப் ஆகிட்ட பிறகு நான் பேசுகிறேன். ஸோ டேக் ஆஃப் ஆகிட்டோம். நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இப்போது நல்ல தக்கையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. நம்ம போயிங் 777 போயிட்டு இதில் போகிறப்ப அப்படியே ஒரு தக்கையாக இருக்க ஃபீலிங் இருக்குது. அது மாதிரி சவுண்டு கூட வந்து ரொம்ப சவுண்டு நாய்ஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதாவது இன்ஜின் நாய்ஸ் இல்லை, காற்றடிக்கிற நாய்ஸ் இருக்குது, நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. போயிங் 777 வந்து இன்ஜின் நாய்ஸ் பயங்கரமாக இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அதான் நான் சொன்னேனே, தக்கையாக ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ பாருங்கள், நைட் அழகாக டப்ளின் சிட்டி மேலே போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். சன் இப்போ தான் செட் ஆகிருக்குது. கரெக்டாக 10 o'clock கிளம்பிருந்தா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் டே வியூ கிடச்சிருக்கும், சன் இருந்திருக்கும். இப்போ நமக்கு 11:30 மேலே ஆகிட்டனால சன்செட் எல்லாம் ஆகிடுச்சு. 11 o'clock கிளம்பியிருந்தால் கூட நமக்கு நல்ல வியூ கிடச்சிருக்கும். ஸோ 11 இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:50 கிட்ட ஆகுது. அதனால தான் ரொம்ப இருட்டி போயிடுச்சு. இருந்தாலும் ஸ்கை பாருங்கள், அந்த ரெட்டிஷ் கலர் அப்படி நம்ம ஊரில் சாயங்காலம் 6 மணி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. கேமராவில் வந்துட்டு நமக்கு தெரியுது இது வந்து வாஷ்ரூமு. சரி, A350 வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். 777 போயிங்கை விட ஸ்பேஸ் ரொம்ப கம்மி, கன்ஜஸ்டடாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபேன்சியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், கரெக்டாக ஒரு ஆள் அப்படி நிற்க முடியும், அவ்வளோதான். போயிங் 777 எப்படியோ 2 பேர் நிற்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இதில் அவ்வளோ ஸ்பேஸே கிடையாது. பார்த்திங்களா, இவ்வளோ தான் ஸ்பேஸ், டோட்டல் ஸ்பேஸு. ஸோ வாஷ்ரூம் எப்போ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது வேக்யூம் வந்து எடுக்கும். ஸோ நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டா லைட்டு தன்னால் ஆஃப் ஆகிரும். ஸோ சீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, பாருங்கள், டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. சிக்கன் லேம்ப் இருக்குது டின்னருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பேஸ்ட்ரீஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறப்போ பார்த்தேன் பேக்கில் ஏதாச்சும் சீட் எம்டியாக இருக்குன்னு. ஏன்னா செம்ம டயர்டாக இருந்தேன், எனக்கு படுத்து தூங்கியே ஆகணும். அப்போ பார்த்தா பேக் சீட்டில் ஃபுல்லாக எம்டியாக இருந்தது. ஸோ என் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட நீங்கள் பேக்கில் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன். இப்போ அவரை நல்லா படுத்து தூங்குறாரு, நானும் படுத்து தூங்கிட்டேன். செம்ம தூக்கம் தூங்கிட்டு இப்போ காலையில் எழுப்பி பார்த்தா பாருங்கள், இன்னும் 1 hour தான் இருக்குது லேண்டிங் ஆகிறதுக்கு. நடுவில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. இது வந்து புது சிஸ்டம் வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கு பட்டன் ப்ரெஸ் ஓப்பன், பட்டன் ப்ரெஸ் க்ளோஸு. ஸோ அது மாதிரி ஓப்பன் வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க சில நேரம். இப்போ ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறப்போ, டேக் ஆஃப் ஆகிறப்பெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏர் ஹோஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட வந்து சொல்லணும்னு கிடையாது, அவங்களாவே ஓப்பன் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு சிஸ்டம். ஸோ நல்ல தூக்கம். நைட்டு சாப்பிடக்கூட இல்லை, நான் டின்னர் கொடுத்தாங்க, அதிலேருந்து ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு மீதி அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு படுத்ததோடு சரி. 3 சீட்டும் எம்டியாக இருந்தனால நல்லா படுத்து தூங்கிட்டேன். காலையில் பார்த்தா நம்ம இப்போ அலைன் கிட்ட வந்திருக்கோம் பாருங்கள். அலைன் மேலே பறந்துட்டுருக்கோம் இப்போது. ஆனால் எந்த இடம் தெரியல. அலைனில் நல்லா ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு.
எப்போவுமே வந்து நானும் அதான் அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து லாங் ஃப்ளைட் இருக்கிறீங்க, குழந்தைங்களோட இருக்கீங்க, நைட்டு தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கில் எப்போவுமே புக் பண்ணுங்கள் சீட்டு சூஸ் பண்ணுறப்போ. அப்போது எல்லோரும் போர்டிங் ஆகிட்ட உடனே டக்குன்னு நீங்கள் மற்ற சீட்ஸை பாருங்கள். ஏதாவது சீட்ஸில் ஆள் இல்லை, ஒரு ரோல்லையே சில நேரம் ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா டக்குன்னு அங்கே போய் உட்காந்துருங்க ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி. ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு அப்புறமா உங்களுக்கு அங்கே உட்கார்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்குள்ளே வேறு யாரும் ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. ஸோ தூங்கணும், எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும் முன்னாடி மோஸ்ட்லி கேப்டன் சொல்லுவாங்க, எல்லா ஆல் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் லீவ் ஏர்க்ராஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் டக்குன்னு நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு எங்கே உங்களுக்கு போய் உட்காரணும் அங்கே போய் உட்காருங்க. இப்போ நம்ம மல்லிகா கிட்டே இருக்கோம். அதுதான் டெசர்ட், மல்லிகா டெசர்ட்டு. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். ஸோ ஃப்ளைட் வந்து எப்படி போகுதுன்ட்டு மேப்பில் காட்டுது. ஸோ இந்த மேப்பு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது இந்த ஐஸ் சிஸ்டம். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லைன்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பாருங்கள் நம்ம வந்த ரூட் எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். இப்போது லேண்டிங்கில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட்டு 1.5 hour லேட்டாக தான் நம்ம லேண்ட் ஆகிறோம். ஃப்ளையிங்கில் டைமில் கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ணலை. ஸோ எப்படியும் நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour லேட்டாக தான் நம்ம லேண்ட் ஆக போகிறோம். பாருங்கள் நம்ம இப்போ டெசர்ட் மேலே தான் பறந்துட்டுருக்கோம். இன்னும் ஸ்க்ரீனில் தான் நமக்கு தெரியுது. இது மல்லிகா டெசர்ட். ஷார்ஜா வழியாக நம்ம போய் லேண்ட் ஆகும். இது இந்த சைடு லேண்ட் பண்ணுறாங்களா இல்லைன்னா போயிட்டு சுற்றி அடிச்சுட்டு வருவாங்களா தெரில. ஏன்னா இது இந்த டைமுக்கு வந்து நல்லா கீழே இறங்கி இருக்கணும். ஆனால் நம்ம இன்னும் நல்லா ஹைட்டாக பறந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ளைட்டு நமக்கு மேலே டேக் ஆஃப் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த டைரெக்ஷனில் இறக்க மாட்டோம். ஒன்று பாம் ஜுமெரா இல்லைன்னா வேர்ல்டு ஐலாண்ட் பக்கத்தில் போயிட்டு இங்கே யூட்டன் அடிச்சுட்டு தான் வந்து இறங்கணும். பாருங்கள் இப்போ அடுத்த ஃப்ளைட்டு பாருங்கள், வித்தின் ½ minute செகண்ட் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள். ஸோ துபாய் ஏர்போர்ட் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ½ minute தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு போய். ஐயோ அடுத்து இன்னொன்று வருது பாருங்கள். ஒரு 45 செகண்டுக்குள்ளே 3வது ஃப்ளைட்டு. ஸோ நம்ம அந்த சைடு தான் போய் இறங்கணும். சுற்றிட்டு தான் நமக்கு லக் இருந்தால் துபாய் ஏர்போர்ட்டு மேலே பறந்து போவோம். அதை பார்க்கலாம் துபாய் ஏர்போர்ட்டை. லக்கி இல்லைன்னா துபாய் ஏர்போர்ட் பார்க்க முடியாது. அந்த சைடில் இருக்கவங்க பார்க்க முடியும். ஆனால் எப்படியும் துபாய் ஏர்போர்ட்டை நம்ம கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த ஷார்ஜா சைடு இருக்கிறோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், துபாய் ஏர்போர்ட் வந்து அந்த சைடு வருது. ஸோ நமக்கு பார்க்க முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு பில்டிங் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது அநேகமாக ரசல்கோர் பேர்ட்ஸ் சாங்சுரின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மெரினா அதெல்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் துபாய். ஸோ டேர்ன் பண்ணுற இடம் வந்துடுச்சு. நம்ம பாம் ஜுமேரா தெரியல, அதனால் வேர்ல்டு ஐலாண்டு தான் தெரியுது. இங்கே பாருங்கள் புர்ஜ் கலிஃபா. நல்ல வெளியே வெயில் இருக்குது, அதனால் நேக்கட் ஐலேயே நமக்கு புர்ஜ் கலிஃபா அவ்வளோவா கிளியராக பார்க்க முடியல. இவ்வளோ பக்கத்தில் போகிறதுக்கு நார்மலாக நல்லா பார்க்க முடியும். அனல் ஹியூமிட் இருக்கனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஐலாண்டு தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் வேர்ல்டு ஐலாண்ட் இருக்குது. எல்லாம் லோ பண்ணுறாங்க. விங்ஸை பாருங்கள், ஃப்ளாப் வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் ஆகுது ஸ்பீடை குறைக்கிறதுக்கு. ஏர் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, இதை லைட்டாக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு ஐலாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஆனால் 2-3 ஐலாண்டில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு.
வேர்ல்டு ஐலாண்ட் தெரியாதவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மேப்போட ஷேப்லேயே இவங்க மேனுவலாக குட்டி குட்டி ஐலாண்டுக்கு செஞ்சு அது வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கு நேம் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஐலாண்டுக்கு ஒரு ஒரு கண்ட்ரி வேர்ல்டு மேப்பில் இருக்கிற மாதிரியே. ஸோ இங்கே பாருங்கள், இதான் வேர்ல்டு ஐலாண்டு. இதுக்கு தாண்டி போனால் தான் நம்ம பாம் ஜுமைரா பார்க்க முடியும். அதையும் தாண்டி போனால் பாம் ஜபல் அலி. இந்த மூணும் ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்கும். இந்த ஒரு ஐலாண்டில் தான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ டர்ன் பண்ணுறாங்க நல்லா. ஸோ கரெக்டாக யூ டர்ன் அடிச்சுட்டு நம்ம இறங்க வேண்டியதுதான். ஸோ ஃப்ளைட்டோட இன்டீரியர் பாருங்கள், 3+3+3 கான்ஃபிகரேஷன். கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது ஹெட் ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி 777 எனக்கு என்னமோ போயிங் 777-300 தான் பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் அவங்க ஃபியூவல் எஃபிஷியன்சி அது இதெல்லாம் பார்ப்பாங்கள்ல. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வீல் வருது பாருங்கள் லேண்டிங்க்கு. பாருங்கள், கரெக்டாக வந்து லாக் ஆகிடுச்சு ஃப்ரண்ட் வீலு. ஸோ நல்லா ஃப்ளைட் ஆடுது. வெளியே காற்றுனாலையா இல்லைனா இது தக்கையாக இருக்கனாலையா தெரில, எனக்கு இது தக்கையாகவே இருக்க ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக டீசெண்ட் ஆகுது பாருங்கள். பாலைவனத்தில் நம்ம இறங்குறோம். மதியானம் இப்போ 11:30 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ சூப்பராக ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் ஹார்பரு அதெல்லாம் தாண்டி நம்ம வரோம். இது பாருங்கள், இது ஃபிஷ்ஷிங் ஹார்பர். இது ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம வந்து ஒரு பிரிட்ஜு கட்டிட்டு நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப பீத்திப்பாங்க. இங்கே வந்து இவ்வளோ பெரிய பிரிட்ஜு கட்டினாலும் ஈவன் எந்த மினிஸ்டர்ஸும் வரமாட்டாங்க திறந்து வைக்கிறதுக்கு. கட்டினாங்கன்னா அதை பாட்டுக்கு திறந்து விட்டுருவாங்க. நம்ம ஊர் மாதிரி பிரிட்ஜை கட்டிட்டு மினிஸ்டர் இல்லை சிஎம் தான் வந்து திறக்கணும் அப்படின்லாம் இங்கே கிடையவே கிடையாது. யாரும் அந்த திறப்பு விழாவே கிடையாது. அது பாட்டுக்கு திறந்துருவாங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கீழே வந்துட்டோம், லேண்ட் ஆகிறோம். ஃப்ரண்ட் வீல் டச் ஆகணும். அது ஸ்க்ரீனில் காட்டின பார்த்தீங்களா எவ்வளோ புகை வந்ததுன்னு. ஸோ அவ்வளோ ரப்பர் தேயுது பாருங்கள். பேக் வீல் டச் ஆகிறப்போ இன்னும் நல்லா புகை வரும். ஏன்னா பேக் வீல் தான் ஃபஸ்ட்டு டச் ஆகும். ஃப்ளைட்டில் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீல் தான் டச் ஆகும்ன்ட்டு. அப்படி கிடையாது. ஃப்ளைட் எப்படி டேக் ஆஃப் ஆகுதோ அப்படியே தான் லேண்டிங் ஆகும். ஸோ லேண்ட் ஆகிறப்போ பேக் வீல் தான் ஃபஸ்ட்டு டச் ஆகும், ஃப்ரண்ட் வீலு லாஸ்ட்டில் தான் டச் ஆகும். ஸோ லாஸ்ட்டில் ஃப்ரண்ட் வீல் டச் ஆகும்போது எவ்வளோ ஸ்மோக் வந்தது பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம அழகாக நம்ம ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். டெயில் வியூ கேமராலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஃப்ரண்ட்டு கேமரா. ஸோ ஒரு வழியாக விங்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டியோண்டு விங்ஸ் மாதிரியே இருக்குது. ஒரு வேளை பேக்கில் இருக்கனால எனக்கு அப்படி தெரியுதா இல்லைன்னா விங்ஸ் உண்மையாகவே சின்னதான்னு தெரில. நான் லென்த்தில் சொல்லலை, வித்தில் சொல்கிறேன். லென்த்து வந்து எனக்கு ரொம்ப லென்த்து மற்ற ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வித்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு டைம் வந்து நல்லா விண்டோ த்ரூ பார்த்தா தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து துபாய் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம் வித் 1.5 hour டிலேயில். பாருங்கள், இப்போ நம்ம டெர்மினல் போகிறோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரன்வேக்கு முன்னாடி. ஏன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் கண்டினியூஸாக டேக் ஆஃப் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் டேக் ஆஃப் ஆகி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து
டெர்மினல் பில்டிங் போயிட்டுருக்கோம். அநேகமாக ஒன்று வெளியே நிறுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா டெர்மினல் ஏ வரும். ஆனால் வெளியே நிறுத்தக்கூடாது, மாட்டிக்கிற வெயிலுக்கு இந்த டிலேக்கு. ஓகே, நல்ல காலம். இது டெர்மினல் ஏ ஃபஸ்ட்டு பில்டிங், அதனால் டெர்மினல் ஏ பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். சென்ட்ரு பில்டிங்னா டெர்மினல் பி, லாஸ்ட்டுனா சி. ஸோ இது நமக்கு ஃபஸ்ட்டே உள்ளதுனால ஏ, அதனால் தெரியாமல் பாருங்கள். ஒரு A380 டேக் ஆஃப் ரெடியாக இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு A380 பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக பார்க் பண்ணியாச்சு. துபாய்க்கு வந்து சேர்ந்தாச்சு வித் 1.5 hour டிலேயில். ஸோ இது எமிரேட்ஸ் A380 எக்ஸ்பிரஸ் கொரியர் அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்க ஃப்ளைட்லேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃப்ளைட்டை விட்டு இறங்குறோம். பாருங்கள் சீட்ஸ் பாருங்கள், 3+3+3. ஃப்ளைட்டை விட்டு இறங்கியாச்சு. நம்ம நேராக நம்மளுக்கு லக்கேஜ் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஹேண்ட்பேக் தான். அதனால் இமிக்ரேஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போது இங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிக்கணும். நம்ம ஏ டெர்மினலுக்கு வந்தீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயின் பிடிச்சா தான் இமிக்ரேஷனுக்கு போக முடியும். ஸோ ட்ரெயின்னா நீங்கள் வெளியே போய் பிடிக்கல, ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஒரு ட்ரெயின் வரும். ஜஸ்ட்டு எவ்ரி 2 minutes ஒன்ஸ் இல்லைனா 3 minutes ஒன்ஸ் வரும். நம்ம ஏறி உள்ள உட்காந்தா போகிறோம். அதே வந்து டெர்மினல் பில்டிங்கே நம்மளை கூட்டி போயிடும். பாருங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். நம்ம இமிக்ரேஷன்லாம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ட்ரெயின் இங்கே ஸ்டாப் ஆகுது. இமிக்ரேஷனுக்கு வந்துட்டோம். இந்த கீழே போனோன்னா இமிக்ரேஷனு. இங்கே ஸ்மார்ட் கேட்டு தான், அதனால் அப்படியே நடந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ டெர்மினலுக்கு வெளியே போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே வந்துட்டேன். இனி கேப் பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியது தான். இந்த பாருங்கள், ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போயாச்சு. ஷார்ஜாக்குள்ளேயும் வந்துட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.